Happy morning, my dear brothers. 27ஆம் தேதி டியூஸ்டே கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 469. ட்ரா நம்பர் 469. 49 இருக்குது, 69 இருக்குது. 49 50ன்னு அடிக்க சான்ஸ் இருக்குது, 69 70ன்னு கூட அடிக்கலாம். இல்லை 469 இருக்குது, இந்த 9 பவர் பண்ணி 464 இந்த மாதிரிலாம் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரா நம்பர்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அதனால் கவனமாக ப்ளே பண்ணணும். 27ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 469னுடைய கசிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 8 3 5 0 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 8 3 5 0. ஏபிஏசிபிசியில் 83 38 18 81 25 52 75 57 17 71 95 59 98 89 93 39. 8 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதை பிரித்து கொடுத்துருக்கிறதுனால அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 83 18 25 75 71 95 98 93 அவ்வளோதான். இந்த நம்பர் தான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 8 3 5 0 கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 48 39 4 டிஜிட்டில் 48 39 839 3 டிஜிட்டில் 78 93 893 93 64 364 35 43 543 79 68 968 25 17 517 69 95 995 45 72 572 21 81 181. டோட்டலாக 9 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் மை டியர் பிரதர்ஸ். எந்த நம்பரும் மார்க் பண்ணி கொடுக்கல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 21 81 மார்க் பண்ணிடலாம். 3 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 25 17 517 45 72 572 21 81 181. கொடுத்துருக்கிற 9 நம்பரையுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் இந்த 517 572 181. நீங்கள் வந்துட்டு இந்த இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் எல்லா நம்பரையும் ஃபாலோ பண்ணுறேன்னாலும் ஓகே. ஸோ என்ன இருந்தாலும் உங்கள் உள்ளுணர்வுக்கு என்ன சொல்லுது, உங்கள் மனசுக்கு என்ன படுதுன்னு பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா நஷ்டம் ஆகிடக்கூடாது எல்லாத்துக்கும். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். அதனால் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு ப்ளே பண்ணிடாதீங்க. அப்புறம் இன்னொரு வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். Some of our friends from Kerala, Andhra and Karnataka, they are asking me to give explanation in English. சில கர்நாடகாவிலேருந்து கேரளாவிலேருந்து சில நண்பர்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில். இந்த மாதிரி தமிழில் நீங்கள் சொல்கிறீங்க, இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. According to myself, it's very simple to explain in English, whereas it's very difficult to give explanation in Tamil. தமிழில் சொல்கிறத விட இங்கிலீஷில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, I will try my level best to give explain in English. So in coming days
ஐ பிளான் டு கிவ் எக்ஸ்ப்ளனேஷன் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. முடிஞ்ச அளவுக்கு நான் வரும் காலங்களில் ஆங்கிலத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருந்தால் போதும். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 2 தடவை நான் ஒரு பிக் வின் பிடிச்சிருக்கேன். அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு வேளை நம்ம கஸ் பண்ணுறது பக்காவாக ரீச் ஆகும் போல இருக்கே அப்படின்ட்டு ஒரு 5 to 6 lakhs பக்கம் நான் வின் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம மட்டும் ஏன் வச்சிட்ருக்கணும், கஸ் பண்ணுறது தானே, நம்ம கஸ்ஸிங் தானே, நம்ம காசாக பணமா, நம்ம நண்பர்களுக்கும் சொல்லுவோம். லக் இருந்தால் தே வில் ஆல்சோ வின், அவங்களுக்கும் ஒரு மிகச்சிறப்பான வெற்றி கிடைக்குன்ற ஒரு நோக்கத்தில் தான் கஸ்ஸிங் போட ஆரம்பித்தேன். அப்படியே என்னுடைய ஹாபி ஆகி போச்சு. இது எனக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒர்க் இருக்குது, நானும் போகணும். அதனால் என்ன இருந்தாலும் நிறைய லாஸும் ஆகிருக்கு எனக்கு. அதனால் கவனமாக ப்ளே பண்ணணும், இதையே நம்பிட்டு உட்காந்துருக்கக்கூடாது, வேலை வெட்டியெல்லாம் பார்க்கணும். ஸோ பை த சைடு இதை நம்ம பார்க்குறோம். லக் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். என்ன விஷயம், ஏன் பணம் காசு அப்படின்னு சொன்னால், கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும், சாப்பாடு போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, ஆடம்பரமான வாழ்க்கைக்கெல்லாம் இல்லை. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதே கண்டென்ட்டான லைஃப் தான், மிகச்சிறப்பான வாழ்க்கை தான். இல்லை எங்கேயாமல் எல்லாமே இருக்குது. அதனால் அதுதான் நான் உங்கள்கிட்ட எப்பவுமே சொல்கிறது, உடம்பு பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க, குடும்பத்தை பாருங்கள். இது வந்து ஒரு சைடில் தான். அதனால் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான் இது. அதனால் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா விட்டுருங்க, நிறைய லாஸ் ஆகக்கூடாது நீங்களும். ஓகே, அதனால் வரும் காலங்களில் இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, டைம் இல்லை எனக்கு, இதுதான் உண்மை. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்பவும் கொடுக்கறது தான் ட்ரிக் நம்பர்ஸ் 13 85 38 86 52 71. ட்ரிக் நம்பர்ஸ் 13 85 38 86 52 71. ஸோ இன்றைக்கி 27ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 469 கஸ்ஸிங் நம்பர்ஸ். எனக்கு என்னுடைய உள்ளுணர்வுக்கு என்னுடைய மனசுக்கு செட் ஆகிற நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், உங்களுக்கு மட்டும் கொடுக்குறதில்ல, இந்த தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன், இந்த நம்பர் தான் வாங்குவேன். லாபமும் நஷ்டமும் எனக்கும் தான். அதனால் உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு நான் ஒன்றும் பெருசாக ஃபாலோ பண்ணுறேன் அதெல்லாம் இல்லை. அதனால் இப்போ நான் 21 81 அப்படின்றத வந்துட்டு நான் வாங்குவேன். ஓகே அப்படின்னா ஹாப்பி. சப்போஸ் இப்போ பாஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் உங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சி தான். அதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறது உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான், ஒரு வேண்டுகோள். என்னென்னா, என்னுடைய சேனலை வந்துட்டு எடுத்தோன்னு அப்படி தானே சொல்கிறாங்க எல்லோரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அடித்து விடுங்க அப்படி. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அது உங்களுக்கு பிடிச்சா நீங்களே பண்ணுவீங்க. எனக்கு என்னென்னா, உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் இருக்கும் பாருங்கள், நீங்களும் எடுத்து வச்சுருப்பீங்க, அதை வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை மேட்ச் பண்ணி பார்ப்பேன், என்னோடய கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதா, உங்கள் கஸ்ஸிங் ஆகுதா அப்படின்னு போகும்போது நான் அதை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவேன். ஹெல்ப்பு தான், இதில் காசு பணத்தெல்லாம் நம்ம ஒன்றும் செலவு பண்ண போகிறதில்ல, ஒரு ஹெல்ப்பு தானே. அதனால் நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணோம்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிக்கலாம். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட எப்பவுமே ரெக்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ட்ரை டு சப்போர்ட் மீ and take care of your health and take care of your family. கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும், ஏன்னா நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் love you all, have a happy day, good luck, thank you.